ஜென்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. நாங்க ஜென்ரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு திரு பிடிஆர் அவர்கள், சபரீஷன் அவர்களும், டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களும் எவ்வளவு ஜென்ரேட் பண்ணான்னு ஒரு ஆடியோ விட்டாரா? அவங்க எவ்வளவு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊழல் ஆடியோ விட்டாரா? அவர் விட்டாருன்னு சொல்றதே தப்புங்க. அவர் அது பேசினாரா? டோல் பண்ணது. சரி, அவர் நீங்க பேசினாரு, இங்க அவர் தெரியாம எடுத்து போட்டாங்க. இங்க அவர் பேசலைங்க. அவங்க வந்து சரி, நான் கேள்வியை பேசுறதாக முடிச்சிடுறேன். அவர் கேள்வியை முடிச்சிடுறேன். திரு பிடிஆர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதா வெளியே வந்த வீடியோ, அந்த படத்தை போய் ஜென்ரேட் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி வந்து இத்தனை லட்சம் கோடி ஊழல், 1000 கோடி ஊழல் இருக்கு, அந்த படத்தை போய் ஜென்ரேட் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் மட்டும் ஜென்ரேட் பண்ணாங்க? சார் எனக்கு இதெல்லாம் இல்ல, ரொம்ப இல்ல, சிம்பிளா. ஒரு ஐயா, நிமிஷம், ஒரு நான் ரொம்ப நிமிஷம். சிம்பிளா இல்ல, முடிச்சேன். அது கேள்வி என்ன பார்த்து கேட்கணும், நீ என்னத்துக்கு முந்திரி விட்ட மாதிரி ரெண்டு இல்ல, பேரும் இல்ல, இருக்கீங்க. இது வந்துங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர ஆ, இதெல்லாம் நாங்க எப்படி ஜென்ரேட் பண்ணோம்னு இவர்கிட்ட சொல்லல. சொல்லல. அப்ப நீங்க இந்த கேள்வி சார், கேட்டா நீங்க அதுக்கு இதையும் சொல்லுங்க. சொல்லுங்க. இதை எப்படி ஜென்ரேட் இல்ல, பண்ணலாம் இல்ல. சொல்லுங்க. சார், ஆமா, ஒரு மாமா, விஷயம் ஒரே நல்லா ஒரு விஷயம். புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரேட் பண்ணலன்னு சொல்ல இங்க வரீங்களா? பாருங்க, இருக்கு சார். மாமா, ஒரே நாங்க ஒரு நிமிஷம். எந்த ஊழல் பத்தி எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல, ஊழலும் என்னன்னே தெரியாது. ஆ? அப்படிப்பட்ட கட்சி தான் திராவிட மாடல் ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஊழலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. விளையாட்டு செய்திகள் முடிஞ்சிருச்சு. சீரியஸா பேசுவோம்.